வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஜூலை 20 2026 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதாவது நேத்து நடந்தது இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியால இருந்து. நம்ம ஆல்ரெடியும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்க பழைய கரண்ட் அஃபேர் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் இதை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் இதை பத்தி பேசியிருப்பேன். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் கம்பெனி ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு இஸ்ரோ ராக்கெட் லான்ச் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. பிஎஸ்எல்வி வந்து இந்த சேட்டலைட்டை கொண்டு போச்சு அப்படின்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஒரு யூனிட் இஸ்ரோ அப்படிங்கிறது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இப்போ இவங்க ஒரு பிரைவேட் கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸு, அதுக்கப்புறம் ஜெஃப் பிசாஸோட ப்ளூ ஹாரிசான், இதெல்லாம் வந்து பிரைவேட் கம்பெனிஸ், அமெரிக்காவில் மிகப்பெரிய ஸ்பேஸ் ரிலேட்டட் பிரைவேட் கம்பெனிஸ். அந்த மாதிரி இந்தியாவிலையும் ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி விக்ரம்-1 அப்படின்ற ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்கு. இது வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் செக்டார்ல ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ், ப்ளூ ஹாரிசானோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரைவேட் கம்பெனிங்க தான், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனிங்க தான். ஆனால் அவங்களோட கெப்பாசிட்டியை கூட இஸ்ரோவால மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்க. ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓ பார்த்துருப்பீங்க, ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்தது. கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அவங்களோட ஐபிஓட வேல்யூவேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ பட் இந்தியாவோட மொத்த ஜிடிபியுமே நீங்க கணக்கில் எடுத்தா கூட 3 ட்ரில்லியன் தான். அப்போ இந்தியாவோட மொத்த ஜிடிபியில 1/3 அமௌண்ட்டை ஹோல்டு பண்ற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட சைஸ் வந்து பெருசு. பட் ஆனா இந்தியாவில் அந்த அளவுக்கு பிரைவேட் செக்டார் ஸ்பேஸ்க்குள்ள வரல. பட் இது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். இனோவேஷன் அதிகமாகும். அவங்களும் இஸ்ரோவோட போட்டி போடுவாங்க. அவங்க வந்து ஃபாரினர்ஸோட சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணி கொடுத்து அதுலேருந்து ஒரு ஃபீ வாங்கலாம். ஸோ இந்தியாவுக்கு அதுலேருந்து டேக்ஸ் ஜென்ரேஷன் அதிகமாகும். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இந்த விஷயம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஜாப் கிரியேஷன், இன்னும் நிறைய செக்டார்ஸ் வர வர எம்ப்ளாய்மெண்ட் நிறைய ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நல்ல பாசிட்டிவான ஒரு மூவ். இது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய மூவ். ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ஹிக்கப் இருந்துச்சு இது லான்ச் பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத்தா செயல் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரைவேட் செக்டார் கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், ஹைதராபாத்தை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இதோட பே லோடு பார்த்தீங்கன்னா 350 கிலோ வரைக்கும் லோ எர்த் ஆர்பிட், அது வரைக்கும் இதால கொண்டு போக முடியும். அதாவது கீழ் புவியோட சுற்றுப்பாதை அப்படிம்பாங்க. கீழ் புவி தான், அதுக்கும் மேல ஹைட்டுக்கு டிராவல் பண்ற அளவுக்கு இன்னும் கெப்பாசிட்டி இல்லை, டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த மிஷனுக்கு பேரு, இந்த சேட்டலைட்டை கொண்டு போய் அங்க சேர்க்கிற அந்த மிஷனுக்கு பேர் மிஷன் ஆகமன். அதாவது நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இதோட மீனிங் அரைவல் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. சரி, ஓகே. இப்போ இந்த ராக்கெட்டை எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டா, அங்கிருந்தா வந்து இந்த சேட்டலைட்டை இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட் சேட்டலைட் கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஸோ அந்த பேலோட்ல என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங், நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் ஹேண்ட் ரிட்டனா எழுதின ஒரு நோட்டும் வந்து ஸ்பேஸ்க்கு இந்த ராக்கெட் கொண்டு போய் வச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல அதை கேட்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டதுல கொஞ்சம் பொலிட்டிக்கலா போயிடும். தலைவர்கள் பத்தி நேரடியாக கொஸ்டின் வந்து கேட்கறத பொதுவா வந்து டிஎன்பிசியோ யூபிஎஸ்சியோ அவாய்ட் பண்ணிடும். சரி, ஓகே. இப்போ அடுத்தும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் செக்மெண்ட் தான். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது வந்து நம்ம 2026 ஜூலைல இந்த கரண்ட் அஃபேரை பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் பழைய படமா இருக்கே சார் அப்படின்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். இதெல்லாம் 2024 ரிலீஸ் ஆன படங்களுக்கு அவார்டு 2026 தான் கொடுக்குறாங்க. இதில் நான் பெஸ்ட் 5, அதாவது கேட்கறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற அந்த 5 விஷயங்களை மட்டும் எடுத்திருக்கிறேன். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு, அது நம்மளுக்கு நீடடும் கிடையாது. ஓகேவா? ஸோ எது இம்பார்ட்டண்ட்டோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆக்டர்.
திரு மம்முட்டி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம யுகம். டைம் கிடைக்கும் போது டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா இந்த பிரம்மயுகம் படத்தை போய் பாருங்கள். ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி ஜேர்னரில் போகக்கூடிய ஒரு படம். பாருங்க, அதில் மம்முட்டி வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். அதில் ரொம்ப ஏஜ்டான ஒரு சாத்தான் கேரக்டரை அவர் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக வில்லன் அவர் தான். அந்த படம் முழுக்க அவர் தான், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே அவர் தான் இருப்பார். நல்லா பாடி லாங்குவேஜ்லேயே வந்து நல்லா ஆக்ட் பண்ணி காட்டியிருப்பார். ஸோ அதனால இந்த படத்தை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற டைமில் நீங்கள் இந்த பிரம்மயுகம் படத்தை போய் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேல் யாமி கௌதம் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆர்டிகல் 370 அப்படிங்கிற அந்த படத்துக்காக. ஸோ நம்ம ஆர்டிகல் 370 அதை வந்து நம்ம அப்ராகேட் பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீர் லடாக்கை யூனியன் பிரதேசமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட். ஸோ அதை மையப்படுத்தின ஒரு கதையில நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்குறாங்க. யாமி கௌதம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அதான் என்ன படத்துக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 370. மேல்ல திரு மம்முட்டி அவர்களுக்கு பிரம்மயுகம் படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூணாவது முக்கியமான கேட்டகரி பெஸ்ட் டைரக்டர். பெஸ்ட் ஆக்டர் பார்த்துட்டோம், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பார்த்துட்டோம். இப்போ பெஸ்ட் டைரக்டர் நம்மளோட தமிழ் படமான அமரன் அதை டைரக்ட் பண்ண திரு ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு தமிழ்ல. திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இதுல லீடு ரோல் பண்ணியிருப்பாரு. இங்கிருந்து நம்ம தமிழகத்திலிருந்து அங்க இராணுவத்துல பணியாற்றி தன் உயிரையே கொடுத்த ஒரு இராணுவ அதிகாரியை பத்தின ஒரு கதையா இது வந்து இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், சிறந்த இசையமைப்பாளர். இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த நம்மளோட ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதே அமரன் திரைப்படத்துக்காக. அப்புறம் பெஸ்ட் தமிழ் பிலிம் ராயன். இது வந்து தனுஷ் அவர்களே இயக்கி நடிச்சிருந்த ஒரு படம் இந்த ராயன் அப்படிங்கிற படம் வந்து. இது மேக்சிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமர்ஷியலான மூவி தான். இந்த ராயன் படத்துக்கு பெஸ்ட் தமிழ் பிலிம் கொடுத்தது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பொதுவா இந்த நேஷனல் அவார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலைத்தன்மையான படங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ராயன் படம் வந்து கமர்ஷியலான ஒரு மூவி. அதுக்கு எப்படி சூஸ் பண்ணாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது புரியல. எந்த பேசிஸ்ல அது கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியல. இந்த படம் சிறந்தது, அது தாழ்ந்தது அப்படிலாம் நான் சொல்லல. பட் ஒரு கமர்ஷியல் மூவி, ஒரு வயலன்ஸை ரொம்ப ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. எப்படி இது போய் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் எனிவே கொடுத்துருக்குறாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில கொஸ்டினா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி வந்து நம்ம படத்தை பத்திய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து அசுரன் படத்தை பத்தி வந்திருக்கு, டிஎன்பிசிலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு டைரக்டர், ஒரு பேர் எனக்கு ரீகால் ஆகல, அவர் எடுத்த முதல் படம் சாதிய கொடுமையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் பரியேறும் பெருமாள். எஸ், ஞாபகம் வந்துச்சு, பரியேறும் பெருமாள். பரியேறும் பெருமாள் படத்தை பத்தி கொஸ்டின் வந்திருக்கு, டிஎன்பிசில வந்திருக்கு. ஸோ மூவிஸ் பத்தியும் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால படம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படி கிடையாது, ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ மூணாவது ஃபேக்டுக்கு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா E0 FIR அப்படின்ற நடைமுறை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வைங்களேன். சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறீங்க. 1930 இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாதவங்க இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ சைபர் கம்ப்ளைண்ட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நம்பரை நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். சரி, ஓகே. 1930 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா சைபர் ஹெல்ப் லைனுக்கு போகும். என்ன டீட்டெயிலுன்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து அமௌண்ட் வந்து இழந்துட்டேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, ஆன்லைனில் ஒரு பிளாட்ஃபார்மில் நான் போய் கேம் விளாட்லான்னு போனேன், அதில் பார்த்தா என் பணத்தெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணலாம். கம்ப்ளைண்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஊர், எந்த
டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு உங்கள் அட்ரஸை கேட்டு அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை அலோகேட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இஎஃப்ஐஆர் ஃபைல் ஆகிடும். ப்ரொவைடட் நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழந்திருக்கணும். 1 லட்சத்துக்குள்ளே இழந்துட்டு நீங்கள் இஎஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. சிஸ்டம் அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ 1 lakh மேலே கொஞ்சம் பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னா இஎஃப்ஐஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஆகி அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு அலோகேட் ஆகிடும். ஸோ இப்போது நீங்கள் முன்னாடி எப்படின்னா சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் நேரடியாக கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் கன்ஃபர்மேஷன் பண்ணக்கப்புறம் தான் எஃப்ஐஆராக அது ஃபைல் ஆகி வரும். இப்போ என்ன ஆகுது, இஎஃப்ஐஆர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இஎஃப்ஐஆர் ஃபைல் ஆகி அந்த ஸ்டேஷனுக்கு அலோகேட் ஆகிடுது. சரி, ஓகே. இப்போ சும்மா ஃபேக் கம்ப்ளைண்ட்டு நான் சும்மா பண்ணி விளையாடுறேன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுறது, சும்மா விடலாமா அவங்கள? அப்படி பண்ண முடியாது. அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணவரை 3 நாளுக்குள்ள அவங்களுக்கு அலோகேட் ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசிட் பண்ணும். அவர் 3 நாளுக்குள்ள அவர் போயிட்டு தன்னோட கம்ப்ளைண்ட் உண்மைதான், அவர் எவ்வளோ இழந்திருக்காரு, அவரோட டாக்குமெண்டல் எவிடன்ஸை அவர் வந்து ஸ்டேஷனில் ப்ரொவைட் பண்ணும். ப்ரொவைட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ரெகுலர் எஃப்ஐஆராக மாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சைபர் குற்றங்களில் இழந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரை இப்போ மாற்றிருக்கிறாங்க. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவில் அதிகமாக சைபர் கிரைமில் மாட்டி காசை இழக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழன்ஸ் தான். நிறைய தமிழர்கள் இந்த மாதிரி காசை இழக்கிறாங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த 1930ன்ற ஹெல்ப்லைன் நம்பர் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த ஹெல்ப்லைன் நம்பரையே கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஆல்ரெடி உமன் ஹெல்ப்லைனை கேட்டிருக்காங்க, சைல்டு ஹெல்ப்லைனை கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. அதனால் சைபர் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றின ஹெல்ப்லைனையும் கொஸ்டினாக கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் இந்த குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ விழிப்புணர்வாக கூட அந்த கொஸ்டினை வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி கிளாஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.